ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சாட்டர்டே மார்னிங் தான் இன்றைக்கி. பசங்களுக்கு லீவு. அப்புறம் அவங்க வந்து தூங்கிட்டுருக்குறாங்க. சரி, அப்படி நான் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு சாமி நைவேத்தியமாக வந்து மாதுளப்பழம் வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். நான் வந்து விரதம் இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து மத்தியானமாக தான் சாப்பிடுவேன். 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஒரு பசங்களை மட்டும் செய்யணும் அப்படின்னா அவங்க 3 பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு வந்துட்டு நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்துச்சு வந்தாங்க. டீ வச்சு கொடுத்துட்டு அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் போய் கடைக்கு போய்ட்டு காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு வந்து செய்யலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வணக்கி விட்டுட்டு அந்த வணக்கி விட்டுட்டு அதை செஞ்சு சரி அதை வந்து வெஜிடபிள்ஸ் அதை கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன். கழுவிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது சாப்பிடப்பே தாளித்து விட்டேன். அப்புறம் தயிர் பச்சடியும் இன்னைக்கு சாப்பாடு வந்து கத்திரிக்காய் வணக்கிட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் அப்புறம் பசங்களை நானும் சாப்பிட செஞ்சுட்டு அவங்களும் எழுப்பிட்டு அவங்க வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு பனியாரக்கல் ஒன்று இருந்துச்சு, அது வரல அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் பண்ணாங்க. அது சரி வரல. சரி சொல்லிட்டு அது தேய்ச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சரி செஞ்சுட்டு நான் இஞ்சி பூண்டு புதினாலாம் வந்து அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைப்பேன். இப்போ வந்து அரைச்சி வைக்கல. ஞாயிற்றுக்கிழமை தான் அரைச்சி வைக்கல. சரி சொல்லிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அது கூட புதினா போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டேன். அது அரைச்சி வச்சது வச்சுக்க வந்துட்டேன். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டேன். அப்புறம் புதினா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கி விட்டு காலையில் வந்து நேரத்தில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறதுனால எல்லா வேலையும் சீக்கிரத்துலேருந்து முடிச்சுட்டு நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. நான் சாப்பாடு வேலையெல்லாம் காலையில் டைமில் செஞ்சுட்டு மதியானத்துக்கெல்லாம் கூட வச்சுருவேன். இப்போ பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நேரத்தில் எழுந்திரிச்சு பண்ணோம்னா கொஞ்சம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சு டென்ஷன் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட நல்லாயிருக்கு. அவங்களும் எந்த டென்ஷன் இல்லாமல் அவங்களும் அனுப்பிச்சிட முடியும். நாமும் டென்ஷன் ஆக தேவையில்லை. பசங்களும் போகிறாங்க, நானும் டென்ஷன் இருக்கும். நல்லா தான் இருக்குது. இப்படி தான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த 3 நாள் ஃபாலோ பண்ணவே நல்லா இருந்துச்சு. எல்லா வேலையும் சீக்கிரமே முடிஞ்சிச்சு. இப்படி தொடரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கடவுள் இறை வழிபாடுன்றது நம்ம வீட்டில் செஞ்சாச்சு. நம்ம வந்து அப்புறம் வீட்டில் வந்து துணி துவைக்கிற வேலை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ற வேலை முடிச்சு வச்சு நம்ம போய் இந்த மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.